இதற்கிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடக்கும் இதுபோன்ற அதிகார குஸ்தியை எக்ஸ் தளத்தில் காட்டமாக விமர்சித்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம். அதில் கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் என்று எடப்பாடி கூறுகிறார். ஆனால் அக்கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் பாஜகவுடன் தான் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவோம் என்று சொல்கிறார்கள். இதை பாஜகவும் மறுக்கவில்லை. போகிற போக்கை பார்த்தால் அதிமுகவுக்கே பாஜக தான் தொகுதியை ஒதுக்கும் போலிருக்கிறது. மோடியா இந்த லேடியா என்று கேட்ட ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்று விளாசியிருக்கிறார். இப்படியான சூழலில் டிடிவி தினகரன் பேசியது குறித்து விளக்கமளித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி, இது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டது. அதிமுக அதில் தற்போது சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் அதன் மூலமாக சீட்டுகளை பெறுவோம் என சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் வேறு எதுவும் கிடையாது என்று சமாளித்திருக்கிறார். பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜனோ இந்த சர்ச்சைக்கு எடப்பாடி அவர்களே பதிலளித்து விட்டார். அதிமுக தலைமையில்தான் கூட்டணி கட்சிகளை வரவேற்பது, இணைப்பது எல்லாவற்றையும் இபிஎஸ் தான் பார்க்கிறார் என எங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டார். எங்கள் கூட்டணியில் பாஜக ஆதிக்கம் இருப்பதாக சொல்வதெல்லாம் தவறான தகவல். திமுக கூட்டணி முரண்பட்டு நிற்கிறது. ஆட்சியில் கூட்டணி கட்சிகள் பங்கு கேட்கிறார்கள். அதனால் இந்த பக்கம் பிரச்சனையை கிளப்பி விடுவோம் என திமுக தரப்பிலிருந்து சிலர் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்றார்.